உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி லண்டன் அட்ராக்ஷன் எபிசோடில் நம்ம பார்க்க போகிற இடம் டவர் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் உலக அளவுலையும் சரி லண்டன்லேயும் சரி ரொம்பவே முக்கியமான லேண்ட்மார்க்காக இருக்குது. இந்த லண்டன் பிரிட்ஜும் டவர் பிரிட்ஜும் பற்றி ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை விட இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷலுங்க. இது வரைக்கும் நம்ம டவர் பிரிட்ஜை சுற்றி உள்ள இடங்களை தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி என்னென்னா இந்த பிரிட்ஜை உள்ளே போகிறோம், அதாவது இன்சைட் டவர் பிரிட்ஜ். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, நடந்து போகிற மாதிரி ரெண்டு அமைப்பு இருக்கு இல்லையா, ரெண்டு சைட்லையும் அதில் தான் நம்ம நடந்து போக போகிறோம். இதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் சைடில் இருக்கும். டிக்கெட் எடுத்துட்டு நம்ம மேலே போயிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த டவர் பிரிட்ஜில் ஈஸ்ட் வாக்வே வெஸ்ட் வாக்வேன்னு இந்த பிரிட்ஜை ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுக்கப்புறமா செப்பரேட்டாக இருக்கிற இந்த ஓல்டு இன்ஜின் ரூமுக்கு போகலாம். இது எதுக்குன்னா அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ண இன்ஜின் தாங்க இது எல்லாமே. வாங்க வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு உங்கள் கூட எல்லா இடத்துக்கு போயிட்டு டீட்டெயிலாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இறங்கின இடம் தாங்க அந்த லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷன். அந்த லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்க்கக்கூடிய இடங்கள் தான் இது எல்லாமே. இந்த ஸ்டேஷனுக்கு மேலே தெரியுது இல்லையா அந்த டாலஸ்ட் பில்டிங், இது தாங்க யூகேல இருக்கிற டாலஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர். இந்த பில்டிங் பேர் வந்து ஷார்டு. அதுக்கப்புறமா இந்த சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னா இது மாதிரி தேம்ஸ் நதிக்கிற ஓரமாக வந்துடலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ரிவர் தேம்ஸ் தாங்க. எந்த நேரத்துலையும் எந்த சீசன்லேயும் இந்த ரிவர் தேம்ஸையும் டவர் பிரிட்ஜு சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அமைதியாக ரம்மியமாக தெரியும். இந்த டவர் பிரிட்ஜை சுற்றி சில இம்பார்ட்டண்டான லேண்ட்மார்க்ஸ்லாம் இருக்குங்க. அதில் ஒன்று தான் இந்த HMS பெல்ஃபாஸ்ட் வார்ஷிப்பு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதை வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வார்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி மியூசியமில் இருந்தது, அதுக்கப்புறமா தேம்ஸ் நதியில் எடுத்துகிட்டு வந்து இப்போ காஃபி அண்ட் பார் ரெஸ்டாரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டவர் ஆஃப் லண்டன், இந்த கேசலில் தான் வந்துட்டு விலை மதிக்க முடியாத சில கிரீடங்கள்லாம் வச்சுருக்காங்க. தேம்ஸ் ரிவரில் இருக்கிற இந்த HMS பெல்ஃபாஸ்ட் வார்ஷிப்புக்கும் இந்த டவர் ஆஃப் லண்டன் கேசலுக்கும் செப்பரேட்டாக டிக்கெட் எடுக்கணும். இதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் முன்னாடி போட்ட டவர் பிரிட்ஜ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த தேம்ஸ் ரிவர் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே மொத்தமாக 5 பிரிட்ஜு இருக்குங்க. அந்த 5 பிரிட்ஜில் இந்த டவர் பிரிட்ஜை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது பேஸ்கியூல் பிரிட்ஜு. ஃப்ரெஞ்சில் வந்து பேஸ்கியூல்னால் வந்துட்டு சீசான்னு சொல்லுவாங்க. 1876 வணிகத்துக்காக தேம்ஸ் ரிவர் மேலே பிரிட்ஜ் கட்டணும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. மொத்தமாக 50 டிசைன் வந்துட்டு அப்போது சப்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அதில் செலக்ட் ஆன வின்னிங் மாடல் தாங்க இப்போ இருக்கிற இந்த டவர் பிரிட்ஜ். சுமார் 8 வருஷம் தொடர்ந்து இதுக்கு பணிகள் நடந்து 1894 ஜூலை 9 அன்னைக்கு தான் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. இதை மாதிரி இந்த பிரிட்ஜை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையா இருக்குங்க. இப்போ நம்ம டவர் பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டோம். அங்கேயே இந்த ஃபுல் வியூவை பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஷார்டுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டாலஸ்ட் ஸ்கை கிராப்பர், அதுதாங்க இது தேம்ஸ் ரிவரு. அது பக்கத்தில் உள்ள வந்து பிளேஸ் வந்துட்டு லிவர்பூல் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே தெரியும். இன்னொரு பில்டிங் டாலாக தெரியுது இல்லையா, அது வந்து வாக்கி டாக்கின்னு சொல்லுவாங்க அந்த பில்டிங்கு. அதுக்கப்புறமா டவர் ஆஃப் லண்டன் கேசல் வந்துட்டு கூட தெரியுது பாருங்கள். இந்த வியூ எல்லாமே மேலேருந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். ஓவரால் அந்த டவர் பிரிட்ஜை சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போ வாங்க பிரிட்ஜு உள்ளார போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இந்த வாக்குவே இருக்கு இல்லையா, அதுதாங்க அந்த பிரிட்ஜ். அதில் தான் நம்ம நடந்து போக போகிறோம். அதுலேருந்து கூட இந்த வியூ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேம்ஸ் ரிவரை பார்க்கும்போது. இந்த பிரிட்ஜு உள்ளார போகிறதுக்கு நம்ம ஆன்லைன்லேயும் டிக்கெட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அங்கே ஸ்பாட்டுக்கு போய்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஃபேமிலியாக 4 மெம்பர்ஸாக போனதுனால அது ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு. பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து சைல்டுக்கு வந்து டிக்கெட் கிடையாது. டிக்கெட் கலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ்லேயே ஜென்ரலாக ஒரு பேக்கிங் செக்அப் இருந்துச்சு. இந்த பேக்கெல்லாம் செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா லிஃப்ட்டில் வந்துட்டு 4th ஃப்ளோர் போகணும். வாங்க போகலாம். இந்த லிஃப்ட்டை விட்டு எக்ஸிட் ஆனோடனே இந்த பெரிய ஸ்க்ரீனை பார்க்க முடியும். இந்த ஸ்க்ரீனில் வந்து விண்டேஜ் வீடியோஸ்லாம் ஓடிட்டுருக்கும். அந்த காலத்தில் எப்படி டிரான்ஸ்போர்ட்லாம் யூஸ் பண்ணாங்கங்கிற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் ஒரு பெரிய பஸ் மாதிரி இருக்குது. அந்த பஸ்ஸை வந்து ஹார்ஸ் இழுத்துட்டு போகுது. அப்போ உள்ள டிரான்ஸ்போர்ட் இது. அதுக்கப்புறமா அந்த பிரிட்ஜோட லென்த், ஹைட், எவ்வளோ பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த பிரிட்ஜோட வாக்வேக்கு வந்துட்டோம். அதில் உள்ள கிளாஸ் ஃப்ளோர் தாங்க இது. இந்த பிரிட்ஜோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த பென்னி ப்ரெஸ்ன்னு இந்த மிஷின் வச்சுருப்பாங்க. அது வந்து சில்ட்ரன்ஸோட ஆக்டிவிட்டிக்காக இந்த 1 pence அமௌண்ட் இருக்கு இல்லையா, யூகேல யூசேஜ் ரொம்ப கம்மிங்க. அந்த 1 pence அமௌண்ட்டை இந்த மிஷின் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அதில் கார்டில் வந்து 150 நம்ம பே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஐகானிக் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேட்ரெயில்னு சொல்லிட்டு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரிட்ஜை பார்த்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு போர் அடிக்காமல் டைம் போகணும் இல்லையா, அதுக்காக இது எல்லாமே இருந்துச்சு. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிரிட்ஜ் கட்டணும்னு முடிவு பண்ணப்போ மொத்தம் 50 டிசைன் வந்து சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இதில் ஒன்று தாங்க இந்த வின்னிங் மாடல் இப்போ இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை பற்றின வீடியோ தாங்க இது. என்னென்ன மாடல் வந்து ரிஜெக்ட் ஆணுச்சு, அப்புறம் செலக்ட் ஆன மாடல் என்ன, அது எப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரி இந்த வீடியோ போகும்.
மெயினாக இந்த மாடல் வின் ஆனதுக்கு ரீசனே இந்த பாஸ்கல் பிரிட்ஜ் தான். இந்த தேம்ஸ் ரிவர் மேலே வந்து இந்த ஷிப்பும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், அதே சமயத்தில் பெடஸ்ட்ரியனும் யூஸ் பண்ணணும் இல்லையா, அது மாதிரி தான் அங்கே ஒரு பிரிட்ஜை எதிர்பார்த்துருக்காங்க. இந்த மாடல் வந்துட்டு கரெக்டாக அந்த மாதிரி இருந்ததுனால இது வந்து அப்ரூவ் பண்ணி வின்னிங் மாடலாக வந்துட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்போல்லாம் அந்த ஷிப்பில் வந்து இந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அப்போது நிறைய டைம் ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 தடவை ஓப்பன் பண்ணுறதே ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பிரிட்ஜோட ஹைலைட்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வாக்வேல உள்ள இந்த கிளாஸ் ஃப்ளோர் தாங்க. இந்த கிளாஸ் ஃப்ளோர்லேருந்து கீழே உள்ள ரிவர் தேம்ஸையும் இந்த வெஹிக்கல்லாம் மூவ் பண்ணும் இல்லையா, அதை பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை 2014 1 மில்லியன் காஸ்ட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்காங்க. மொத்தம் 6 கிளாஸ் பேனல் இருக்கும். 350 kg வரைக்கும் தாங்கும், அதாவது ஒரு யானையோட வெயிட்டு. இதோட டாப் லேயர் மட்டும் ஸ்க்ராட்ச் ஆனிச்சுன்னா ரெகுலராக சேஞ்ச் பண்ணுவாங்க. சிக்னல் வசதியெல்லாம் சரியாக இல்லாத காலங்களில் அந்த பிரிட்ஜில் வேலை நடந்துச்சுன்னா இதை மாதிரி வக்கீல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பிரிட்ஜுக்கு மேலே கட்டி வச்சுருவாங்களாம். தூரத்தில் வர ஷிப்பெல்லாம் அதை பார்த்து ஏதோ பிரிட்ஜில் வேலை நடக்குதுன்னு சிக்னல்லாம் எடுத்துப்பாங்களாம். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் அந்த பிரிட்ஜ் சைட்லேயே நடந்து போகும்போது படிச்சுக்கிட்டே போகலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ண ரிவீட்ஸ் எத்தனை யூஸ் பண்ணாங்க, எப்படி இருக்குங்கிற மாதிரி மாடல் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா சுமார் 60 மீட்டருக்கு மேலே வந்து எந்த ஒரு சேஃப்டி ரோப்ஸும் நெட்ஸ் இல்லாமல் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அதை ஒரு மாடலாகவும் வச்சுருந்தாங்க. ஈஸ்ட் வாக்கு ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வெஸ்ட் வாக்வேக்கு வந்துட்டோம். என்டர் ஆனோடனே இதை மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வீடியோஸ் ஓடிட்டுருக்கோம். குவீன் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, 2012 வந்து அவங்களோட டைமண்ட் ஜூப்ளி நடந்துச்சு. அதோட ரியல் வீடியோஸ் தான் இதெல்லாமே. நம்ம ஈஸ்ட் வாக்வேல பார்த்த மாதிரி இந்த சைடுமே இந்த பிரிட்ஜை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. நம்ம அந்த பிரிட்ஜில் நடந்து போகும்போதே நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இங்கேயும் ஒரு கிளாஸ் ஃப்ளோர் இருக்கும். சேம் அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இதுவுமே வந்து 6 ஃப்ளோர் பேனலால் பண்ணது. இந்த டவர் பிரிட்ஜை வந்து பாஸ்கல் பிரிட்ஜுன்னு சொன்னேன் இல்லையா, அது சீசா மாதிரி ஷிப் வரும்போது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ லூப்ரிகேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஆயில் தாங்க இது. ஓவர் ஹீட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இன்ஜினில் யூஸ் பண்ணுற ஆயிலெலாம் மாடலாக வச்சுருந்தாங்க. இந்த வாக்வேலேருந்து டாப் உள்ள இந்த தேம்ஸ் ரிவரையும் சுற்றி உள்ள லேண்ட்மார்க்கையும் பார்க்கும்போது இப்படி தாங்க இருக்கும். தூரமாக அங்கே சர்ச் மாதிரி தெரியுது இல்லையா, அது தாங்க சென்ட் பால் கத்தீட்ரல். யூகேல உள்ள ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கிடெக்சரல் லேண்ட்மார்க் அது. அங்கே போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அங்கே போயிட்டு உங்களுக்கு விளாக் பண்ணி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு ஷேரும் பண்ணிவிடுங்க. நம்ம என்டர் ஆன இடம் வந்து நார்த் டவர். அதுக்கப்புறமா ஈஸ்ட் வாக்வே வெஸ்ட் வாக்வேல நடந்து சவுத் டவருக்கு வந்தோம். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போனோம்னா சவுத் டவர் எக்ஸிட் இருக்கும். அது வழியாக இந்த டவர் பிரிட்ஜுக்கு வெளியில் வந்துடலாம். இந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும், ஃபாலோ ப்ளூ லைன்ஸ்னு போட்டிருக்காங்க. நம்ம டவர் பிரிட்ஜை விட்டு வெளியில் வந்தோடனே அந்த ப்ளூ லைன்ஸை ஃபாலோ பண்ணியே போனோம்னா இன்ஜின் ரூமில் போயிட்டு கனெக்ட் ஆகிடும். வாங்க இன்ஜின் ரூம்லாம் எப்படி இருக்குங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பிரிட்ஜில் இந்த லண்டன் ரெட் பஸ்லாம் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா. இதோ பார்க்குறீங்களா, இது வந்து வின்டேஜ் மாடல் லண்டன் ரெட் பஸ்ஸுங்க. இதை ரீமாடல் பண்ணி டூருக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது அப்பர் டெக்லேருந்து வந்து முக்கியமான லேண்ட்மார்க்லாம் நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். இது கூட 1 டே டூர் மாதிரி டிக்கெட் எடுத்து நீங்கள் சுற்றி பார்க்கலாங்க லண்டனை. வாங்க நம்ம ப்ளூ லைனை இப்போ ஃபாலோ பண்ணலாம். இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருந்துச்சுங்க. இந்த லைனை ஃபாலோ பண்ணும்போதே நம்ம படிச்சுட்டு போகிறதுக்காக இந்த பிரிட்ஜில் வேலை செஞ்ச மாஸ்டர், கிளர்க்கு, குக்கு, அதுக்கப்புறம் எல்லாரோட நேமுமே பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள் இப்போது. அந்த லைனை ஃபாலோ பண்ணிகிட்டே கடைசியாக இன்ஜின் ரூமுக்கு வந்துட்டோம். அதோடு சேர்ந்து ஒரு ஷாப் இருக்கும். அந்த ஷாப்பில் நிறைய புக்ஸ், டாய்ஸு, அப்புறம் லண்டனோட ஐகானிக் சிம்பிளான லண்டன் ரெட் பஸ், பிக் பென், ஓல்டு டெலிஃபோன் பூத், இன்ஜின் ரூம்னு மெட்டலில் வந்து மினியேச்சராக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான அந்த இன்ஜின் ரூமை பார்க்கலாம். இது தாங்க அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பாய்லர் ரூம். இந்த இன்ஜின் இயங்குது இல்லையா, அதை மொத்தம் 5ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன்.
இந்த ஓல்டு மிஷினரி ரூம்ஸில் உள்ள இன்ஜினை பயன்படுத்தி 1894லேருந்து 1976 முடிய இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்திருக்காங்க. 1976க்கு அப்புறமா டிஜிட்டல் டெக்னாலஜிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன டைமில் இது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் மாற்றி மிஷினரிஸை அப்டேட் பண்ணியிருந்திருக்காங்க. இது ஓல்டு இன்ஜின் ரூமாக இருந்தாலும் இந்த மிஷின்ஸ் எல்லாம் வெல் மெயின்டைன்டாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். உங்ககிட்ட வெறும் மிஷின்ஸை மட்டும் காமிச்சா போதாது இல்லையா? இதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஷார்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸை மொத்தம் 5ஆக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாய்லர், அப்புறம் ஸ்டீம் பம்ப் இன்ஜின், தேர்டு வந்து ஹைட்ராலிக் பம்ப்ஸு, ஃபோர்த்து வந்து அக்குமுலேட்டர், ஃபிஃப்த்து வந்து பேஸ்கியூல் டிரைவ் இன்ஜின். இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறது பாய்லர். அந்த ரூமில் தான் நம்ம இருக்கிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹீட்டாக இருக்கிற மாதிரி ரெட் லைட்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பாய்லர் ரூம்லேருந்து எனர்ஜி வந்து ஸ்டீம் பம்ப் இன்ஜினுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அந்த ரூமில் தான் நம்ம இருக்கிறோம். இது செகண்ட் ஸ்டேஜுங்க. இந்த ஸ்க்ரீனை பாருங்கள், அதில் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்துட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பாய்லர்லேருந்து வர எனர்ஜியால் இந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஹைட்ராலிக் பம்புக்கு இது எனர்ஜி கொடுக்கும். ஹைட்ராலிக் பம்ப்ஸ்ன்னு சொல்கிறது வந்து தேர்ட் ஸ்டேஜ். அங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி வந்துட்டு ஃப்ளூயிட் பவராக வந்து சேஞ்ச் ஆகும். இந்த மாடல் அங்கே வச்சுருந்தாங்க பாருங்கள். இதில் எனர்ஜி எல்லாம் எங்கே எப்படி ஃப்ளோ ஆகாதுன்னு 5 ஸ்டேஜ்லேயும் சொல்லியிருக்காங்க. இங்கே மொத்தம் 2 ஸ்டீம் இன்ஜின் ரூம் இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். ஒவ்வொரு இன்ஜினும் 360 HP பவர் உள்ளது. இந்த இன்ஜின் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு வாரமும் 20 டன்ஸ் கோல் வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த செகண்ட் ஸ்டேஜையும் தேர்ட் ஸ்டேஜையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வழி டைரெக்டாக வந்துட்டு கேலரிக்கு போயிடும். அந்த கேலரியில் ஒரு ஓரமாக தான் அக்குமுலேட்டரான 4th ஸ்டேஜை பார்க்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த அக்குமுலேட்டர் ரூம், 4th ஸ்டேஜ். இதோட மெயின் யூஸ் என்னென்னா எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். அதாவது தேர்ட் ஸ்டேஜில் க்ரியேட் ஆகிற ஃப்ளூயிட் எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அது ஹை லெவலாக நமக்கு சப்ளை பண்ணும். இந்த அக்குமுலேட்டரை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப மேசிவாக இருந்துச்சு. நமக்கு பிரிட்ஜை ஓப்பன் பண்ணால் எப்போதுமே வந்துட்டு எனர்ஜி தேவைப்படாது இல்லையா? இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ நமக்கு வந்து ஹை லெவலில் வந்து நம்ம எனர்ஜியை வந்துட்டு இது வந்து சப்ளை பண்ணும். அதாவது ஃப்ளூயிட் பவர். இந்த 5 ப்ராசஸில் லாஸ்ட் அண்ட் 5th ஸ்டேஜாக இருக்கிற பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற பேஸ்கியூல் டிரைவ் இன்ஜினை இந்த அக்குமுலேட்டர்லேருந்து வர எனர்ஜியை வச்சு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண இந்த ஓல்டு மிஷினரி ரூமில் என்னென்ன ப்ராசஸ் வந்துட்டு யூஸ் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மிஷினரி ரூமில் யூஸ் பண்ண டூல்ஸ் தாங்க இதெல்லாமே. இன்ஜின் ரூமை நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுங்க. அதை விட்டு வெளியில் வந்தோம்னா கேலரி வந்துடும். கேலரியோட என்ட்ரன்ஸில் இதை மாதிரி அவங்க யூஸ் பண்ண பழைய திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதில் முக்கியமாக இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ண லூப்ரிகேஷன் ஆயில், போல்ட், லிவர், கேட்மேன் யூஸ் பண்ண பெல், அது மாதிரி எல்லா திங்ஸுமே வச்சுருந்தாங்க. இப்போ கேலரியோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு கட்டும் போது வேலை செஞ்ச சில பேரோட போர்ட்ரேட்ஸ்லாம் இங்கே இருக்கும். இங்கே வேலை செஞ்ச வந்துட்டு மாஸ்டர், அப்புறம் இங்கே குக் பண்ணி கொடுத்த குக், அது மாதிரி சில பேரோட பிக்சர்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த சின்ன கேலரியை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்தோடனே ஒரு வாலில் சில இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே இந்த பிரிட்ஜில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அப்புறம் இது சம்மந்தமான சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அந்த போர்டை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். 1952 ஒரு டபுள் டக்கர் பஸ் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிட்டு இருக்குது. அந்த டைம் பார்த்து ஷிப் வரத்துக்காக இதை ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து சென்ட்ரலில் தாங்க ஓப்பன் ஆகும். ஆனால் ஆல்ரெடி அந்த பஸ் வந்து பிரிட்ஜோட பாதிக்கு வந்துடுச்சு. இன்னொரு சைடு போகிறதுக்குள்ளார இது ஓப்பன் பண்ணதுனால டிரைவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் பார்த்து புத்திசாலித்தனமாக யோசிச்சு இந்த பிரிட்ஜை 3 அடி கிட்ட ஜம்ப் பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் பஸ்ஸில் இருந்த அவ்வளோ பேரையும் அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறதுனால அந்த டிரைவருக்கு அவார்டு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயத்த ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக அந்த டவர் பிரிட்ஜை நான் வெளியிலேருந்து மட்டும்தான் பார்த்துருக்கேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் படித்து தெரிஞ்சு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இந்த எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த லண்டன் அட்ராக்ஷன் எபிசோடில் டவர் பிரிட்ஜை பற்றி பேசின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின வேறு கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மாதிரி இன்னும் நிறைய தகவல்களோடு அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி. தமிழால் இணைவோம், நல்லவை மட்டுமே பகிர்வோம்.